Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஏப்ரல் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதே போல டைம் டேபிளும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே மார்னிங் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டாலே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கு இவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் அதர் ஃபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ, போஸ்டல் சார்ஜுக்கு எவ்வளோ, மார்க் லிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்கன்னா ப்ரொவிஷனலுக்கும் டிகிரிக்கு 1050 rupees வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர் ஃபீஸ் வந்து 250 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் 26 அதாவது ஏப்ரல் 26 வரையும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஃபைன் ஃபைன் 500 நீங்கள் மே 2 வரையும் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ஃபைன் 500 உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 2 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் டேரெக்டாக சென்டருக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா உங்களை அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் கட்டி முடிச்சா தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் போயிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண போனீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் டியூ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, இல்லை இந்த இயர்க்கான நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கரண்ட் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். 2 பேப்பர் அரியர் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கரண்ட் பேப்பரை கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து தப்பான பேப்பரை செலக்ட் பண்ணுறது, வேறு ஒரு பேப்பரை வந்து செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிசிபி கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில கோர்ஸுக்கு வந்து பிசிபி கிளாஸஸ்லாம் கம்பல்சரி. அந்த மாதிரி கம்பல்சரி பிசிபி கிளாஸஸ் இருக்கவங்க நீங்கள் அட்டன் பண்ணி அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு வந்து பிசிபி வந்து கம்பல்சரி இருக்காது. அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் வராது. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டான உங்களோட நம்பரை போடுங்க, உங்கள் நேமை போடுங்க, நீங்கள் சென்டரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்டரை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் வந்து அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2-3 days கழிச்சு கூட நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரை செலக்ட் பண்ணும்போது நியரஸ்ட்டில் எது இருக்குது அது மாதிரி பார்த்து வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நமக்கு டைம் நிறையவே இருக்குது. சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கூட ஆட் பண்ணலாம். சில சென்டர்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா போன டைமும் இப்படி தான் வந்து பண்ணாங்க. நிறைய சென்டர் ஒரு 20 சென்டர் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் 1 week முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் போட்டுருவாங்க. அதில் நீங்கள் எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OMR ஷீட் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு OMR ஷீட் தான் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் OMR இருக்கும். உள்ள 40 பேஜுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆன்சர் ஷீட் இருக்கும். அது வந்து ஒரு புக்லெட் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த OMR ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்கும் நான் செப்பரேட்டாக டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூ பிளாக்ல வந்து OMR ஷீட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபில்லிங்கில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 rupees வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கூடயே தப்பாக போட்டிங்கன்னா பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து போஸ்டலில் அனுப்பி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சு 1 yearக்குள்ளே கான்வகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வித்தின் 15 daysக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீவேல்யூஷன் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் 2000 rupees பே பண்ணி வித்தின் 15 daysக்குள்ளே ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ண பேப்பரில் வந்து நான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா முன்னாடியே வந்து கண்ட்ரோலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அந்த பேப்பருக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து யாராச்சும் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து கண்ட்ரோலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எழுதிட்டு மார்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அதுக்கு ரீவேல்யூஷன்லாம் போட முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பேப்பருக்கு ஒரு டைம் தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை இதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்சிட்டிக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன டைமுக்குள்ள வந்து அப்ளை பண்ணும், அப்போ தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை வந்து போஸ்ட்டில் வந்து எதுவும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.